पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேன உபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3வது கண்டத்தை முடிச்சிருக்கோம். இந்த 3வது கண்டம் 4வது கண்டம் யாருக்கு அப்படின்னு இந்த 3வது கண்டத்தோட அவதாரிக்காலேயே ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியம அதிகாரிகளுக்கான பிரகரணம் 2வதோட முடிஞ்சிருது. மனனம் எங்க மனனம் போகுதோ அங்க மத்தியம அதிகாரின்னு தெரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ளார எல்லாத்தையும் வெளியில இருக்க எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உள்ள உட்கார்ந்து விசாரம் பண்ண முடியும் அப்படின்னா மத்தியம அதிகாரி. நேத்தி பண்ண முடியும் அப்படின்னா மத்தியம அதிகாரி. அது பண்ண முடியல அப்படின்னா சமதமங்கள் நம்மள்கிட்ட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த சமதமங்கள் கம்மியா இருக்குன்னு என்ன அர்த்தம், சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆகல. அப்ப சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆகல, 35 மார்க்கு தான் இருக்கு, 50 ஆகல. 50 ஆச்சுன்னா மத்தியம் அதிகாரி, 80-90 இருந்துச்சுன்னா உத்தம அதிகாரி. இப்ப நம்ம பாஸ் மார்க்ல இருக்கோம், நம்ம எல்லாம் உள்ள வந்துட்டோம். 35 மார்க்கு கிரேஸ் மார்க் போட்டு அனுப்பியிருக்காங்க, போனா போட்டோம் அப்படின்னு பாஸ் போட்டு எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. 2 மார்க் 3 மார்க் டீச்சரை காக்கா பிடிச்சி அவருக்கெல்லாம் எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணதுனால டீச்சர் கிரேஸ் மார்க் போட்டிருக்காரு. சின்ன வயசுல எங்களுக்குலாம் என்னன்னா டீச்சருக்கு ரேஷன் ஷாப்புக்கு போய் ரேஷன்லாம் வாங்கி கொடுப்போம். டீச்சரோட ஹெல்ப் எல்லா வேலையும் பண்ணுவோம். லீவ் நாள்லாம் வீட்டுக்கு போய் ஒட்டடெல்லாம் அனுப்பிச்சு கொடுப்போம் டீச்சருக்கு. எதுக்கு அப்படின்னா கிரேஸ் மார்க் வரணுன்றதுக்காக. டீச்சரை போட்டு விட்டுருவாங்க, பாவம் போட போகுது பையன் பேர். இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கில் தான் வேதாந்தத்துக்குள்ளார வந்திருக்கும். சாதன சதுஷ்டயம் பூர்த்தி ஆகுது. அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பகிரங்க சாதனம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்தரங்க சாதனம். 2ஆ சொல்கிறோம். கர்மயோகம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உபாசனா யோகம். இந்த 2 தான். இதுதான் பார்த்தீங்கன்னா கீதாவில் முதல்ல ஆரம்பிக்கும், கர்மயோகம் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உபாசனா யோகம் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஞான யோகம். முதல் 6 அத்தியாயம் கர்ம காண்டம், 2வது 6 அத்தியாயம் பார்த்தீங்கன்னா உபாசனா காண்டம், 3வது 6 அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ஞான காண்டம் அப்படின்னு பகவத்கீதையில பிரிச்சு வச்சிருக்கு. வேதத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த விபாகம் தான் இருக்கு.
அப்ப 3வது கண்டத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா விடுறது மூலமா, அபிமானம் என்னது? கர்த்திருத்துவ அபிமானம். நான் பண்றேன், நான் பண்றேன் அப்படின்னு கர்த்திருத்துவ அபிமானத்தை விட்டுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா மனசு வந்து ரொம்ப சாந்தியாகும். சமதமாதிகள் நமக்கு சித்திக்கும். இந்த சமதமாதிகள் சித்திக்கும் போது முதல் தகுதியே சமம். மனசு சாந்தமாகும். கர்த்திருத்துவத்தை விடாம நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சமத்தை அடைய முடியாது. ஈஸ்வரன் பார்ப்பார், ஈஸ்வரன் தான் பண்றார், நான் வந்து வெறும் நிமித்த மாத்திரமா நான் இருக்கேன் அப்படின்னு திரும்ப 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 அபியாசம் பண்ணணும். இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோடது, மனசு ஈஸ்வரனோடது, புத்தி ஈஸ்வரனோடது. இந்த உள்ளுக்குள்ளார நான் சொல்லிட்டு இருக்க அந்த நான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன். அதோட பிம்பம் வந்து யாரு அப்படின்னா அதுவும் ஈஸ்வரன். அப்ப என்னுடைய பிம்பமா அவர் தான் இருக்கார், அந்த பரமாத்மா தான் இருக்கார். என்னுடைய பிராணனா அந்த பிராணநாதனா ஈஸ்வரன் தான் இருக்கார். என்னோட புத்தியா மனசா அவர் தான் இருக்கார். என்னோட இந்திரியமா அவர் தான் இருக்கார். எல்லாமே அவர் தான் அப்படின்னும் போது வாஸ்தவத்துல இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களானது. அதையும் தூக்கி போட்டீங்க அப்படின்னா மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை, நான் கர்த்தா இல்லை. என்னால ஒரு புல்ல கூட வந்து புடுங்க முடியாது, புல்லையும் அசைக்க முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அக்னி பகவானுக்கு மூக்குடைப்பட்டதோ அதே மாதிரி ஸ்தூல தேகம் நான் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அபிமானத்தை நம்ம என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். அதே மாதிரி சூக்ஷ்ம தேகம் எது? இரண்ய கர்ப்பர், அதுதான் வாயு பகவான். அவராலையும் வந்து பாத்தீங்கன்னா இது முடியாது. அப்ப சூக்ஷ்ம தேகத்தினாலையும் நான் எதையும் பண்ணி அந்த பிரம்மத்தை அடைய முடியாது. அப்ப அதுல இருக்கக்கூடிய அபிமானத்தையும் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னுள்ள இருந்துகிட்டு ஈஸ்வரன் தான் எல்லா காரியத்தையும் பண்றார் அப்படின்னு மெதுவா மெதுவா நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஈஸ்வர கருத்திருக்கம் அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா உபதிரஷ்டாச்ச அனுபந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரக அப்படின்னு மந்திரம் வந்து கீதால சொல்லுது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார், அந்தர்யாமியா இருந்து. உபதிரஷ்டா அனுமந்தா, எல்லாத்தையும் அனுமோதனம் பண்றார். நம்ம எல்லாத்தையும் பண்றது ரைட் நீ பண்ணு 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 அப்படின்னு. அவர் தான் கர்த்தாவா இருக்கார், அவர் தான் போக்தாவா இருக்கார், அவர் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை அக்செப்ட் பண்றது மூலமா மனசு வந்து ரொம்ப சாந்தமாகும். எதுவும் பண்ணல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். இது மூலமா மனசாந்தி அடைஞ்சவன். அப்ப சமாதானம்ன்றது ஒண்ணு சொல்லுது, யோக சமத்துவம் யோக உச்சியதே. இது அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வழியை வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கீதால பகவத்கீதா சொல்லும்போது சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தியாகம். 2வது தான் பக்தி வரும்போதுதான் நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பல தியாகம் கர்ம யோகத்துல பண்றது. அப்புறம் 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா 2வது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? கர்ம பல தியாகம், விராட் உபாசனா. அந்த ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு இப்ப நான் சொன்னேன்ல, இந்த பாவத்துக்கு என்ன பேரு? விராட் உபாசனா. அவர் தான் எல்லாமா இருக்கார், அவருக்கு நான் சேவை பண்றேன் அப்படின்னு அதை பாவிக்கிறோம். 3வது தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்த்திருவத்தை தூக்கி நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் பண்றான் அப்படின்னு கர்த்திருவத்தை தூக்கி போட முடியும். ஆனா இங்க வந்து தேவர்களை பத்தி பேசுனதுனால இந்திரன், ஆயு, அக்னி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தேவர்கள். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவ பதவி எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உபாசனைகள் எல்லாம் பண்ணதுனாலதான். அக்னி உபாசனையை அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த அக்னி உபாசனைகளை பண்ணதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவபாவம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்களுக்கு கர்த்திருவத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல போடுறதுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம ஸ்டெப்ஸ் போகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல கர்ம பல தியாகம் பண்ணணும், 2வது விராட் உபாசனா பண்ணணும், 3வது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் பண்றான் நான் பண்ணல அப்படின்னு 100% விளைவிக்கணும். அதுக்கப்புறம் கர்மம் நடக்கவே இல்லை. வேதாந்தத்துக்கு வரும்போது சொல்லிக்கணும், கர்மம் நடக்கவே இல்லை, எல்லா ஆபாசம் தோன்றுகிறது சொப்பன மாதிரி அப்படின்னு அடுத்த நிலைக்கு ஞான நிலைக்கு போகணும். ஒண்ணுமே நடக்கல, இருக்கிறது ஒரே பிரம்மம், நிர்குண பிரம்மமா இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாஸ்திரம் சொல்ற அந்த ஸ்டெப்ஸ் நல்லா புரியும். அப்ப இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கார நாசத்தை 3வது இதுல வந்து சொல்லியாச்சு அப்படின்னு அவதாரிக்கால சொல்லிட்டார். அந்த அபிமான நாசத்தினால சமாதி சம்பத்தியானது அடையப்படுது. இந்த சமாதிகள்ல வந்து முக்கியமானது வந்து சமத்துல ஆரம்பிச்சு எங்க முடியுது? சமாதானத்துல முடியுது. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரசேகர பாரதி சுவாமிகள் விவேக சுடாமணி பாஷ்யத்துல சொல்லும்போது சொல்றாரு, சமமிதி சாதனம் கத்தியதே.
சமம்ன்றது வந்து மனசு சமாதானம் சொல்றோம்ல, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாதன காலத்துல சமம் நம்ம சொல்றோம். மனோநிக்கிரகம் ஆரம்பிக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா அது மெதுவா 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 மெச்சூரிட்டி ஆகி ஒரு பலஸ்வரூபமா மாறும்போது சமாதானம் அப்படின்னு பேர். சமாதானம் இஸ் ஈக்வல் டு சமாதி, சகுண பிரம்மத்தின் இடத்துல சமாதி அடைதல் அப்படின்னு பேர். நம்ம ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றோம். இப்போ ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு மெதுவா மெதுவா அபியாசம் பண்றோம். இந்த ஓங்காரத்தை வந்து எடுத்துக்கிட்டு பண்ணும்போது என்ன ஆகுது, மெதுவா மெதுவா ஆரம்பிக்கும் போது மெதுவா மனசு என்ன ஆகும், ஒரு 6 மாசம் 1 வருஷம் போக 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 இது என்ன ஆகும், மெதுவா சமத்துவம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நிறைய பேர் என்கிட்ட போன் பண்றவங்களும் சொல்றாங்க, ஆசிரமத்துல சுவாமி இப்ப மனசு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப ரொம்ப சமாதானமா இருக்கு அப்படின்னு. ரெகுலரா பண்றவங்க, காலையில சாயந்தரத்துல பண்றவங்களுக்கு இப்ப ரிசல்ட் இப்பவே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சமமா இருந்துகிட்டே இருக்கும், கொந்தளிப்பு இல்லாம அது பாட்டுக்கே இருக்கும். அது மெதுவா 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 என்ன ஆகும், மெச்சூரிட்டி ஆக 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 சமாதியில கொண்டு போய் முடியும். என்ன சமாதி? சவிகல்ப சமாதி அப்படின்னு பேர். அப்ப ஆரம்பிக்கும் போது மைண்ட் கான்சென்ட்ரேஷன் ஏகாகிர சித்தத்துல ஆரம்பிச்சு மெதுவா 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 அது என்ன பண்ணுது, சகுன ஈஸ்வரன் இடத்துல சமாதி ஆகிறது நடக்குது. இதுதான் எண்டு, சவிகல்ப சமாதி வரைக்கும் போயிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் வேதாந்தம் படிக்கிறான்னு வச்சுங்களேன், சவிகல்ப சமாதி வரைக்கும் வந்துட்டு சகுன ஈஸ்வரன் இடத்துல சமாதி பண்றது வரைக்கும் வந்துட்டு நிர்குணத்தை பத்தின வித்யா ஒரு குருநாதர் மூலமா உபதேசிக்கப்படுது. அப்படின்னா அவன் மெதுவா 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 சிரவணம் பண்றான். மனனம் பண்ண மாத்திரத்தை ஒருவேளை வந்து அவனுக்கு உத்தம அதிகாரியா நல்ல சவிகல்ப சமாதி அடைஞ்சிருந்தானா உத்தம அதிகாரி ஆயிடுவான். ஆனதுக்கு பிறகு சிரவணம் மாத்திரம் அவனுக்கு சிரவணம் பண்ணா போதும், அவன் ஏகாந்தத்தை உட்கார்ந்து சகுன ஈஸ்வர தியானத்தை ஏற்கனவே பண்ணியிருக்கான். இப்ப என்ன பண்ணுவான், அந்த சகுனத்தை விட்டுட்டு நிர்குணத்துல அந்த ஈஸ்வரனை உபாசனை பண்ணுவான். அந்த நிர்குண ஈஸ்வரன் நான் தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பண்ணும்போது அவனுக்கு நிர்குண பிராப்தியானது சமாதியானது சம்பவிக்கும். அப்போ இந்த ப்ராக்ரஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதி, அது பக்தியோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சிரவணம் நடந்ததுக்கு பிறகு பண்ணக்கூடிய தியானம் ஆத்ம தியானம் அது நிர்குணத்துல சம்பவிக்கும். இதுல சவிகல்ப சமாதி சம்பவிக்கும். சிரவணத்துக்கு பிறகு வந்து ஆத்மால நம்ம பண்ணக்கூடிய சமாதி நிர்விகல்ப சமாதி, கல்பனைகள் எதுவும் இல்லாத நிர்குண நிராகாரத்துல சம்பவிக்கிறது. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த அபிமானத்தை நாசம் பண்றது மூலமா சமத்துவத்தை அடைஞ்சிருக்கோம்னு வச்சிருக்கோம். சமம் தமம் உபரதி எல்லாம் பிராப்தி பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கு பிறகு சமாதி வேணுமே, அந்த சமாதிக்காக வந்து பாத்தீங்கன்னா 4வது கண்டம் ஆரம்பிக்கப்படுது. சித்த ஏகாகிரத்துக்காக இதை செய்ய வேண்டியிருக்கு. சவிகல்ப சமாதி அடையிறதுக்கான உபாயங்கள் வந்தது. இதுல முதல் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சா பிரம்மேதி ஹோவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்குது. வந்திருக்கு முதல் மந்திரம் 552. உங்களோட இதுல வாக்கிய பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பத பாஷ்யத்துல 330 பேஜ் நம்பர் 330 எடுத்துட்டீங்கன்னா பதார்த்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அத பாத்தீங்கன்னா தெரியும். சா பிரம்மேதி ஹோவாச்ச, சா பிரம்மேதி ஹோவாச்ச, பிரம்மணோ வா ஏதத் விஜயே, பிரம்மணோ வா ஏதத் விஜயே, மஹீயத்வமிதி மஹீயத்வமிதி, ததோ ஹைவ விதாஞ்சகார பிரம்மேதி, ததோ ஹைவ விதாஞ்சகார பிரம்மேதி. சா பிரம்மேதி ஹோவாச்ச, இந்த போன கண்டத்தோட கண்டினியூட்டி ஒரு 2-4 மந்திரங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போன கண்டத்தோட கண்டினியூட்டி வருது. சா அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த இந்திரனுக்கு முன்னால் தோன்றிய அந்த வித்யா சுரூபிணி அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஹைமவதி உமா வந்து பாத்தீங்கன்னா ஆவிர்வாவம் ஆனாங்க. அந்த அந்த ஹைமவதி வந்து பாத்தீங்கன்னா சா அப்படின்னா ஸ்திரீலிங்கம். அவள் அந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா, அந்த அம்பாள்கிட்ட இந்திரன் கேள்வி கேட்டிருந்தான். லாஸ்ட் மந்திரத்துல யாரு வந்தது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தான். வந்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூபம், எதேதத் யக்ஷந்தி அப்படின்னு வந்து கேட்டிருந்தான். எது அந்த யக்ஷ ரூபம் வந்தது எது அப்படின்னு சொன்னான். கிம் கிம் தத் யக்ஷம் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தான். உடனே அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க பிரம்மேதி சா ஹோவாச்ச, அந்த அம்பாள் சொன்னாங்க பிரம்ம இதி பதில் சொல்றாங்க. வந்தது பிரம்மம் தான் உனக்கு முன்னாடி வந்துச்சு. வந்துச்சு போச்சுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சகுனம். எங்கேயாவது விவகாரம் சொல்லப்படுதுன்னா அந்த சகுன பிரம்மத்தினிடத்துலதான் பரமேஸ்வரனிடத்துலதான் விவகாரம் சம்பவிக்கும். நிர்குண பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் சம்பவிக்காது. அப்ப இப்ப விவகாரம் சொல்லுது வந்துச்சு, தோன்றியது யக்ஷ ரூபமா, திரும்ப மறைஞ்சு போச்சு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்தது எது? யக்ஷ ரூபம். அது வந்து ஈஸ்வரன். அதான் இங்க பிரம்ம அப்படின்னு சப்தத்துல சொல்லப்படுது. வந்தது பிரம்மம் என்று அம்பாள் சொன்னாங்க. சொன்ன மாத்திரத்துல பிரம்மனோவா ஏதத்து விஜயே மகியத்வமிதி. அது மட்டும் இல்ல, பிரம்மத்தோட விஜயத்துல பிரம்மனோவா ஏதத்து விஜயே, இந்த வெற்றி நீங்க அடைஞ்சிருக்கீங்களே அசுரர்களை நோக்கின வெற்றிகள், இந்த வெற்றிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தினுடைய வெற்றி தான் நீங்கள் அடைந்தது. நீங்க மகிமையோட இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான், அந்த பிரம்மத்தினாலதான் நீங்க மகிமையோட இருக்கீங்க. மகியத்துவமிதி அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன மாத்திரத்தை தத்தோஹ ஏவ விதாஞ்சகார பிரம்மே. தத்தோஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காரணத்தினால், அந்த 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 அம்பாள் வந்து உபதேசம் செய்த காரணத்தால் இந்த இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா? விதாஞ்சகார பிரம்மைதி விதாஞ்சகார ஏவ. அவன் அது பிரம்மம் வந்தது, பிரம்மம் பரமேஸ்வரன் தான் வந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அறிந்து கொண்டான். விதாஞ்சகார அப்படின்னா அறிந்து கொண்டான். அப்ப யாரோட வாக்கு மூலமா? அந்த அம்பாலோட வாக்கு மூலமா அறிந்து கொண்டான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை சொல்லுது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. 552வது பேஜ். இந்த பாஷ்யத்துல சொல்லும் போது ஆச்சாரி சொல்றார், தாம்ச பிருஷ்டுவா. தாம்ச அந்த இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா, இந்திரன் அந்த உமாதேவியை பார்த்து கேட்டான் போன மந்திரத்துல. யாரு வந்தது யாரு அப்படின்னு 12வது மந்திரம் பாத்தீங்கன்னா தெரியும். ச தஸ்மின் ஏவா காசே ஸ்திரியமா ஜகாம பகுசோபமானம் உமாம் ஹைமவதிம் தாம் கோவாச்ச கிமேதத் யக்ஷமிதி அப்படின்னு போன கண்டத்துல 12வது மந்திரம் சொல்லியிருக்கோம். அந்த இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைமவதி தோன்றின மாத்திரத்துல உமாவை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டான். கிமேதத் யக்ஷமிதி, எங்களுக்கு முன்னாடி தோன்றிய யக்ஷம் எது அப்படின்னு கேள்வி கேட்டான். அதோட கண்டினியூட்டி தான் இங்க வருது. தாம்ச பிருஷ்டுவா, அவளை பார்த்து கேட்டு தஸ்யாயேவ வச்சனாத் விதாஞ்சகார விதித்தவான், அவளுடைய வச்சனத்தினாலேயே. யாரோட வச்சனத்தினால? அந்த அம்பாலோட வச்சனத்தினாலேயே யார் அறிந்து கொண்டார் அப்படின்னா அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா இவன் அறிந்து கொண்டான். இந்த ஒரு வாக்கியம் இருக்குல்ல, இதுதான் இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தோட கனெக்டா இருக்கு. இந்த பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா கீழே நம்பர் போட்டிருக்கோம். 1ல இருந்து 3 வரைக்கும் 3 மந்திரத்துக்கும் சேர்த்துதான் ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு? பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்திரனானவன் அம்பாளுடைய வாக்கை வைத்து கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டார். அத இந்திரஸ்ய போதஹேத்துவா, ஆகையினால், அதனா ஆகையினால் இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்துச்சு. போதம்னா ஞானம். அந்த ஞானத்தை கொடுத்த காரணத்தினால், ஞானம் உண்டான காரணத்தை வச்சுக்கிட்டு வித்யா ஏவ உமா. வித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு பிரம்மத்தை பத்தி தெரியுது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மந்திரங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மந்திரங்கள் எல்லாமே வித்யான்னு பேரு. சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணும்போது இதுக்கு பேர் வித்யான்னு பேரு. எதனால கிடைச்சது உங்களுக்கு பிரம்மத்தை பத்தின அறிவு? எதனால கிடைக்குது? இந்த வித்யா மூலமா கிடைக்குது. அப்ப இந்த வித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா உமா அப்படின்னு இந்த இடத்துல இந்த உபனிஷத்துல உமான்ற தேவியா நமக்கு உருவகப்படுத்துறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து புராணம், இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இதுதான். எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவமா சொல்லப்பட்டிருக்குமோ வேதாந்தங்கள்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புராணங்கள்ல கதைகளா உருவகப்படுத்தப்பட்டிருக்கும், கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அம்பாள் அப்படின்னா சுவாமி அம்பாள், இதை வச்சுதான் நான் நிறைய பேசுவேன். ஆனா யாருக்கும் புரியறதே இல்லை நிறைய பேருக்கு. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், நடராஜரா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் தத்துவங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் இங்க இருந்துதான். சங்கரர் பாஷ்யம் வந்து நிறைய அழகா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லுவார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யா வந்து ஹேமவதியா வந்தது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான்பா அப்படின்னு இந்திரனுக்கு சொல்லிச்சு. அப்ப இந்திரன் யார் மூலமா அறிஞ்சான்? அந்த உமாதேவி மூலமா வந்தது இறைவன் அப்படின்னு அறிஞ்சான். அப்ப அறிஞ்ச காரணம் வந்து பாத்தீங்கன்னா உமாதேவி. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எது மூலமா பிரம்மத்தை பத்தின விசாரம் நம்ம பண்றோம்? இந்த உபனிஷத்து வித்யா மூலமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப வித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா தான் அதுதான் இந்த புராண கதைகள்ல சொல்லும் போது உமாதேவியா சொல்லப்படுது. வித்யாவும் அவள்தான், அவித்யாவும் அவள்தான். நல்லா தெரிஞ்சுங்க. ஏஷயோனிகி, இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அவதான் பிரம்மத்தை மறைச்சிருக்கிற சாயாவும் அவதான். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால பார்த்திருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் இருக்கு. போக அபவர்க தாத்ருத்வம்.
சொல்றோம். அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயா சக்தி கிட்ட 2 சக்தி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை எல்லாத்துலயும் மோகத்தை உண்டு பண்ணி நமக்கு எல்லாத்துக்கும் சுகதுக்க போகத்தை தர்றவளும் அவள் தான், அம்பாள் தான். நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கர் ராயரோட உரையை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அற்புதமா அவர் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லியிருப்பாரு. இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மோகத்தினால அம்பாள் தான் என்ன பண்றா, மோகத்தினால நம்மளை மயங்க வச்சு சுகதுக்க போகங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. அதே அம்பால நம்ம வந்து பிரீத்தி பண்றோம், காமத்தெல்லாம் விடுறோம், அம்பாள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த வித்யா தான் அது. நல்ல வித்யாவை சேவனம் பண்றோம். இப்ப நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறதுலாம் என்னது, நல்ல வெயில் தானே, லீவ் விட்டுருக்கலாமே சாமி. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு நல்ல வெயில்ல வந்து ஸ்வெட்டிங் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து உட்கார்ந்து இருக்கும்ல. அப்ப வித்யாவை சேவனம் பண்றோம். இதுல ஏதாவது லாபம் இருக்கா? ஸ்ரீவித்யா பண்றவங்களை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்ரீவித்யா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யா தான். மந்திரங்கள்லாம் சொல்லுது. ஸ்ரீவித்யா வந்து பாத்தீங்கன்னா இது பிரம்ம வித்யா. உமான்றது யாரு? உமான்றது வந்து பாத்தீங்கன்னா வித்யா, வித்யா சுரூபிணி, ஞானம் கொடுப்பவள், ஞானம் தான், ஞான சுரூபிணி. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீவித்யா பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்தர்முக சமாராடியா பகிர்முக துர்லபான் இருக்குல்ல, அந்த நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா மறந்துடுவாங்க. மறந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கர்மத்திலேயே இருப்பாங்க, உபாசனையே வரமாட்டாங்க. எங்களோட குருநாதர்கள் நான் பார்த்திருக்கேன். என்னோட ஆச்சாரிய சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவித்யா உபாசகர். என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவித்யா உபாசகர். 2 பேருமே ஸ்ரீவித்யா உபாசகர்கள். ஆனா வெளியில என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம் எடுத்ததுக்கு பிறகு நீங்க இந்த நவாவரண பூஜைகள் இதெல்லாம் வந்து பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, வித்யாவை பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் பீஜாட்சரங்களை வந்து மந்திரங்களை சொல்றது மூலமாக ஸ்ரீவித்யா உபாசனையே பண்ண முடியும். அப்ப சந்நியாசம் எடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரியைகளையும் விட்டுட்டு அந்த ஸ்ரீவித்யாவுக்கு வந்து ஹோமம் பண்ணுவாங்க, மந்திரம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் என்ன பண்றாங்க, சன்னியாசிக்கு கர்மா இல்லை, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்தர்முக சமாராடியா, முக்கியமானது எங்க ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார். அப்ப உள்ள உட்கார்ந்துட்டு என்னோட ஆச்சாரியரோட ஜபத்தை நான் பார்த்திருக்கேன். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 மணிக்கு மேலதான் ஊரெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு லாக் அவுட். என்ன காலமா இருந்தாலும் சரி அந்த நியமத்துல இருந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகுறது பல வருஷங்களா தொடர்ந்து பார்த்துக்கிறேன். 9 மணிக்கு லாக்குன்னா 9 மணிக்கு லாக், அவ்வளவுதான். அவரோட பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரியா பண்றதுக்கானதெல்லாம் இருக்காது. வெறுமனே வந்து சுவாமியோடல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யந்திரம் இருக்கும், குங்குமம் இருக்கும் அர்ச்சனைக்கு, வேற எந்த கிரியா எந்த திரவியங்களோ இதோ எதுவுமே சன்னியாசியானது. வெறும் பீஜாட்சர மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றது, பாவம் பண்றது, அதான் பக்தி, அதான் பாவம் பண்றது. அம்பாலை எப்படி சிந்தனை பண்றதுன்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீவித்யா. அப்ப அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை நிவர்த்தியில கொண்டு போறது. சதா வந்து அந்த வித்யா பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, மோட்சத்தை கொடுப்பாங்க. நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தரா இருக்கும் போது நவாவரண பூஜைகள்லாம் பண்ணப்படும். அது மெதுவா என்னன்னா திரவியம், நிறைய திரவியம். ஒரு நவாவரண பூஜைக்கு வந்து புஷ்பம் எனக்கு கேட்டீங்கன்னா புஷ்பம் எவ்வளவு தேவை தெரியுமா உங்களுக்கு? நவாவரண பூஜை முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ புஷ்பம் இருந்தாதான் எனக்கு தெரிஞ்சு நல்லா பூர்த்தியா நிறைவா வந்து ஒரு பூஜையை பண்ண முடியும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். திரவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக் பண்றதுக்கு ஒரு பாகசாலையில ஒரு ஆள் இருக்கணும். நைவேத்தியம் வந்து அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவாவரண பூஜையில நிறைய நைவேத்தியம் சின்ன 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 சின்னதா நைவேத்தியம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரே நைவேத்தியத்தை வச்சுலாம் வந்து எல்லாத்துக்கும் ஓட்ட முடியாது. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியம், ஒரு நைவேத்தியம் இல்லை, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நவாவரண பூஜை பண்ற இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 நைவேத்தியமாவது வந்துடும் உங்களுக்கு. மினிமம் நான் சொல்றேன். இப்ப நான் மடாதிபதிகள் சுவாமிகள் பக்கத்துல இருந்திருக்கேன். அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம், நீங்க திருச்சி சுவாமிகள்னு ஒரு சுவாமி இருந்தார் பெங்களூர்ல, திருச்சி சுவாமிகள் ஆசிரமம்னு. இப்ப எல்லாம் நல்ல உபாசகர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி இருக்காரு, ஜெயந்திரபுரி அப்படின்னு பேர். ஜெயந்திரபுரி, நம்ம ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் இல்லை, காஞ்சியில இருந்தவருக்கு பேரு ஜெயந்திர சரஸ்வதி. இப்போ இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி சுவாமிகள் மடம் அப்படின்னு பெருசா வந்து ராஜராஜேஸ்வரி மடம்னு பேரு. பெங்களூர்ல உங்களுக்கு பிரசித்தமா, பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிற சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயந்திரபுரி. அவர் ஸ்ரீவித்யா உபாசகர். நான் அவர் பக்கத்துல இருக்கும்போது கேட்டிருக்கேன், நான் என்ன சுவாமி இவ்வளவு விஸ்தாரமா இருக்கு? ஆமா சுவாமி, பீட்டாதிபதியா இருக்கிறதுனால இதை பண்ணி ஆக வேண்டியிருக்கு. கொஞ்ச நாள் பண்ணுவேன், இப்ப பண்றாரான்னு தெரியல. நான் கேட்டது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படின்னா 12 மணிக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூஜா போகும். ரொம்ப நிஷ்டையோட பண்ண வேண்டும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம பிரதானமா இருக்கிறதுனால நிறைய திரவியங்கள் தேவைப்பட்டுட்டே இருக்கும். திரவியத்தை கனெக்ட் பண்ணணுமே, பெரிய வேலை அதெல்லாம்.
அப்ப மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேற எதுவுமே பண்ண முடியாது. காலையில பூஜை பண்ணணும், அதை நிர்மாலியம் பண்ணணும், திரும்ப பூஜை பண்ணணும், நிர்மாலியம் பண்ணணும், பூஜை பண்ணணும், நிர்மாலியம் பண்ணணும், போயிட்டே இருக்கும். பகிர்முகத்தாவே இருக்கும், அந்தர்முகமாகவே ஆகாது. அதுக்காக தான் சன்னியாசிகளுக்கு என்ன பண்றதுன்னா ஸ்ரீவித்யா பண்ணாதீங்க. ஸ்ரீவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா அதான் பிரம்ம வித்யா. ஸ்ரீவித்யாவை உபாசனை பண்ணி தான் உங்களுக்கு பிரம்ம வித்யா கிடைச்சிருக்கு. அதனால பிரம்ம வித்யாவை வந்து நல்லா ஆச்சரணம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றோம். அப்போ ஸ்ரீவித்யா தான் பிரம்ம வித்யா அப்படின்றதுல என்ன பிரமாணம் ஆச்சாரியரை சொல்றார்? இந்திரஸ்ய போத ஹேத்துத்வா வித்யா ஏவ உமா. நம்ம எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் உபாசனை பண்ணணும் யாருக்காவது ஆசை வந்துச்சுன்னா, ஐயோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுல இறங்கியிருக்கோமே, ஐயோ நம்ம வந்து கிரந்தங்களை வாசிச்சுட்டு சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து அம்பாலை வந்து விட்டுட்டோமோ. நிறைய பேருக்கு வீட்டுல வந்து அம்பாள் எடுத்து வச்சிருப்போம், பூஜை பண்ணிட்டு இருந்திருப்போம். ஐயோ இப்போ வந்து சரியா சேவனம் பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஐயோ அந்த அம்பாள் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணி இந்த வித்யாவா இந்த வேதாந்தத்தை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவித்யாவையும் பிரம்ம வித்யாவையும் என்ன பண்ணக்கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது. பிரம்ம வித்யா சுரூபிணி அம்பாள் யாரு? பிரம்ம வித்யா சுரூபிணி. அவள் மூலமா தான் நம்ம பிரம்மத்தை அறிய முடியும். அவள் தான் வந்து பாத்தீங்கன்னா மறைப்பு சக்தியும் அவள் தான், ஆவரண சக்தியும் அவள் தான். எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமோ குண பிரதானமா இருக்கும் போது ஆவரண சக்தியா இருக்கா, ரஜோகுண பிரதானமா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேப சக்தியா இருக்கா. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே அம்பாள் மாயா சக்தி வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானமா இருக்கும் போது என்னவா இருக்கா, ஸ்ரீவித்யாவா இருந்தவள் பிரம்ம வித்யாவா பரிணாமத்தை அடைகின்றார். பிரம்ம வித்யாவாயி நமக்கு வந்து பிரம்மத்தை போதம் பண்றவளே வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் தான், திரிகுணாத்மிகா மாயா தான். நான் காலையில உங்களுக்கு இந்த யோகத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போதே சொல்றேன், என்ன பண்றேன் அப்படின்னா தமோ குணத்தை ரஜோகுணத்தினால ஜெயிக்கணும், ரஜோகுணத்தை வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தினால ஜெயிக்கணும். அந்த சத்துவ குணம் மேல அதிகமாக 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 உங்களுக்கு ஏகாகிர சித்தம் வந்து 98% வந்ததுக்கு பிறகு அந்த குணத்தையும் என்ன பண்றது, தியாகம் பண்ணிட்டு தான் தானா ஆகணும். அப்ப இதான் ப்ராசஸ், குணாதீத்தன் ஆகணும். அந்த குணாதீத்தன் ஆகிறதுக்கு யாரு ஹெல்ப் பண்றா? சத்துவகுண ரஜோகுண தமோகுண ரஜோகுணமா இருக்கிற வரைக்கும் பந்தத்தை கொடுத்துக்கிட்டு கிளிஷ்ட விருத்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கா. கிளிஷ்ட விருத்திகள்னு சுக துக்கங்களை கொடுத்து கிளேஷங்களை கொடுத்துட்டு இருக்கா, பஞ்ச கிளேஷங்களை கொடுக்குறா. அவளே வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவ குணம் வரும்போது சுகத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறா, ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறா. நல்ல சமாதியை கொடுத்து 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 மெதுவா நம்மளை எங்க பண்றா, மேல கொண்டு போயிடுறா, குணாதீத்தன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றா. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சதா காலமும் அம்பால வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணமாவே உபாசனை செய்ய வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்க ஆச்சரியர் தெளிவா சொல்லியாச்சு. வித்யா சகாயவான் ஈஸ்வர இது ஸ்மிருதி. அதுவும் இல்லாம ஆச்சரியர் தெளிவா சொல்றார், வித்யா சகாயவான் ஈஸ்வரக இது. இந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்ப்பா அப்படின்னா, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம் சுத்த பிரம்ம தத்துவம் அவர். இந்த மாயா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன தன்மை கிடைக்குது, சகுண ஈஸ்வரன் அப்படின்னு கிடைக்குது. சக்தி இல்லையே சிவம் இல்லை நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சக்தியும் இல்லை சாமர்த்தியமும் இல்லை, அவர் ஒண்ணும் இல்லை, ஸ்கிரீன் மாதிரி. அந்த ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரகாசம் மாதிரி இருக்கிற ப்ரொஜெக்டர் இருந்து போன பிரகாசம் இருந்துச்சுன்னா தான் எல்லா சக்தியும் எல்லா மகிமையும் அவருக்கு உண்டாகுது. அப்ப யாரோட சகாயத்துல வந்து ஈஸ்வரன் இந்த எல்லா காரியத்தையும் பண்றார், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த 3 காரியம், அனுகிரகம் நிகிரகம்னு மொத்தம் பஞ்சகிருத்தியம் அப்படின்னு ஈஸ்வரன் நம்ம சொல்றோம். பஞ்ச கிருத்தியத்தையும் பண்ணக்கூடியவர், 5 கிருத்தியங்கள் 5 காரியங்கள் அவர் பண்றார். இது எல்லாத்தையும் யார் மூலமா பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு மூலமா பண்றார்? மாயா மூலமா பண்றார். மம மாயா, அவரோட மாயா, அவரோட அபின்ன சக்தி மூலமா தான் பண்றார். அம்பாலோட சகாயம் இல்லாம என்ன பண்ண முடியாது, சுவாமியால ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம வீட்டுல அப்படிதானே, 2 நாள் வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா தத்தளிச்சு போயிடுவாங்களே, ஹஸ்பண்ட் தெரியுமா உங்களுக்கு, எல்லாம் காலி. அம்மா இருக்க வீட்டுல இருக்கும் போது காலையில எந்திரிச்சதுல இருந்து காஃபி வந்துடும், டைமுக்கு காஃபி வந்தாலும் கரெக்டா ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க, சமைச்சு கொடுத்துருவாங்க, எல்லா காரியங்களும் நடந்துடும். ஒரு நாள் அம்மா இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், அப்பா காலி தான். எல்லா அப்பாக்களும் முடிச்சு போச்சு, தவிச்சு போயிடுவாங்க. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா நிறைய போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் நிறைய ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா தான் ராஜா, அம்மா தான் வந்து ராணி.
ராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கைங்கரியத்தையும் பார்ப்பேன். நான் பார்த்துருக்கேன். ஒரு கொஞ்சம் விவரம் வந்த போது நான் கிச்சன்ல உட்காந்து பார்ப்பேன். நான் என்னடா கொடுமை இந்த ஸ்திரீகளுக்கு இருக்கிற இதுக்கு பாருங்க. போன ஜென்ரேஷன்ல 90ஸ்க்கு முன்னாடி இருந்த ஸ்திரீகள்லாம் பாவங்க உண்மையிலே. ஏதோ அடிமை மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு தான் தெரியுது என்னது அடிமை மாதிரி இருக்கிறது, என்ன பொழப்புக்கு. அம்மா சின்ன குழந்தையில இருந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடிமைத்தனம் தான். ஸ்லேவ் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பாத்தீங்கன்னா என்ன வேலை, காலையில இருந்துங்க பெட் காஃபி கொடுக்கறதுல இருந்து முதல்ல எந்திரிக்கிறது அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு வீட்டை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா லாஸ்ட் தூங்குறது வரைக்கும் வந்து அம்மா தான் ரூமை எல்லாத்தையும் வீட்டை லாக் பண்ணிட்டு படுக்கிற வரைக்கும். புருஷர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால சொல்ற மாதிரி தான், போக்தா, கர்த்தா இல்ல. சாங்கிய காரிக்கால நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, புருஷன் யாரு, கேவல போக்தா ந கர்த்தா. கர்த்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாயா சக்தி தான், பிரகிருதி பிரதானம் தான் கர்த்தா. யாருக்காக கர்த்தா அது கர்மம் பண்ணுது அப்படின்னு கேட்டா சாங்கிய காரிக்கால சொல்றது புருஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதேதான். அப்ப சகாயம் வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு சகாயம் யாருன்னா அம்பாள் தான் வந்து பாத்தீங்கன்னா சகாயம். ஈஸ்வரனுக்கு சகாயம் அம்பாள். அதான் இங்க சொல்லுது வித்யா சகாயவான் ஈஸ்வர இது ஸ்மிருதி. ஸ்மிருதி கிரந்தங்கள் எல்லாமே சொல்லுது ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வித்யாவோட சகாயத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பஞ்ச கிருத்தியங்களையும் பண்றார். அவர் மட்டும் அவரால் ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது சொல்லியாச்சு. யஸ்மாத் இந்திர விஜான பூர்வகம் அக்னி வாயு. இந்த 2 லைன் மட்டும் முதல் மந்திரத்துக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் 2வது மந்திரம் 3வது மந்திரம் படிச்சாதான் நம்ம பாஷ்யத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். 2வது மந்திரத்துக்கு வந்துடும். 2வது மந்திரம் என்னது வந்துடும். தஸ்மாத்வாயே தஸ்மாத்வாயே தே தேவா அதிதராமிவான்யான் தேவான். தஸ்மாத்வாயே தே தேவா அதிதராமிவான்யான் தேவான். யதக்னிர்வாயுரிந்திரஸ்தே யதக்னிர்வாயுரிந்திரஸ்தே ஏனன்னேதிஷ்டம் பஸ்பருஷுः ஏனன்னேதிஷ்டம் பஸ்பருஷுः தே ஏனத் பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி தே ஏனத் பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. தஸ்மாத்வா ஏதே தேவா அதிதராமிவான்யான் தேவான். யதக்னிர்வாயுரிந்திரஸ்தே ஏனன்னேதிஷ்டம் பஸ்பருஷுः தே ஏனத் பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 332ல் 2வது மந்திரம் இருக்கு. அதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2வது மந்திரத்துக்கு இதாயிரும். எந்த அக்னி தஸ்மாத்வா ஏதே தேவாக அதிதராம் இவானு அந்யானு தேவான். இந்த 3 தேவதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவ கணத்துல வந்து தேவர்கள் எத்தனை தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள் நம்ம சொல்லுவோம்ல, 33 கோடி தேவர்கள். இந்த 33 கோடி தேவர்கள்லையும் பிரதான தேவதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வரதுக்கூடியது யாரு, அக்னி. அவரை காட்டிலும் பலமானவர் யாரு, வாயு. அவரை காட்டிலும் ரொம்ப பலமானவர் யாரு அப்படின்னா இந்திரன். இந்த 3 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரதான தன்மையானது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்பா அந்த 3 பேருக்கும் பிரதான தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது தஸ்மாத்வா ஏதே தேவாக. அந்த காரணத்தினால, எந்த காரணத்தினால, இந்த 3 பேர் தான் அக்னியும் வாயுவும் பிரம்மத்தை என்ன பண்ணாங்க, போய் பக்கத்துல இருந்து பேசினாங்க. இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வித்யா மூலமா வந்தது பிரம்மம்னு அறிஞ்சுக்கிட்டாரு. அது மூலமா இவர் என்ன பண்ணார், ரிட்டர்ன் பிரம்ம சபைக்கு போனாரு, தேவசபைக்கு. தேவசபைக்கு போயிட்டு வந்தது நமக்கு முன்னாடி தோன்றிய யக்ஷரூபம் இந்திரன், இது நம்ம ஈஸ்வரன் வந்தார், பிரம்மம் வந்தது அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்துல உடனே வாயுக்கும் அக்னிக்கும் என்ன தோணிருக்கும், ஐயோ நம்ம பிரம்மத்திட்ட தான் பேசணுமா, நான் பார்த்தேன் நான் பிரம்மத்தை பார்த்து பேசினேன் அப்படின்னா ஒரு சந்தோஷம் வந்துடும்ல. அவங்களுக்கு பிரம்மம் வந்தது பேசுனதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமே. அப்போ டைரக்டா அறிஞ்சது யாருன்னா இந்த 3 பேர் தான் டைரக்டா அறிஞ்சாங்க. இந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத்காரம் பண்ணிட்டான், ஆனா வந்தது யாருன்னு தெரியல. ஆனா சாட்சாத்காரம் பண்ண பேசல, ஆனா அறிஞ்சான். வித்யா மூலமா அறிவு உண்டாச்சு இந்திரனுக்கு. ஆனா இவங்க 2 பேரு அக்னியும் இந்த வாயுவும் வந்து பாத்தீங்கன்னா பேசினாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு உண்டாகல. அப்ப அறிவு வந்து பாத்தீங்கன்னா வித்யா மூலமா உமாதேவி மூலமா இந்திரனுக்கு பிராப்தியாய், இந்திரன் மூலமா இவங்களுக்கு பிராப்தியாச்சு, அக்னிக்கும் வாயு பகவானுக்கும். இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
தஸ்மாத்னா அந்த காரணத்தால, அந்த பிரம்மத்தை அறிந்த காரணத்தால், ஏத்தே தேவாகா இந்த 3 தேவதைகளும் அதிதராம் இவ, அதிதராம் இவன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப மேன்மை பொருந்தியவர்களா, எல்லாத்தை காட்டிலும் மிகவும் சிரேஷ்டமானவர்களாக, அந்யானு தேவான் மற்ற தேவதைகளை காட்டிலும் பூஜிக்கு உரியவர்களாக, பூஜிக்கப்படுபவர்களாக சொல்லப்படுகிறார்கள், இருக்கிறார்கள். எப்படி அப்படின்னா, எது அக்னிர் வாயு, எந்த அக்னி வாயு இந்திரக, இந்திரன் சொல்லக்கூடிய இந்த 3 பேர் இருக்காங்களோ, தேஹி ஏனத்து நேதிஷ்டம் பஸ்பருஷு, இந்த 3 பேர் தான். எத்து அக்னி வாயு இந்திரக, எந்த அக்னி பகவான் இருக்காரோ, எந்த வாயு பகவான் இருக்காரோ, எந்த இந்திரன் இருக்காரோ, அந்த 3 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா தேஹி அவர்கள்தான் ஏனத்து இந்த பிரம்மத்தை நேதிஷ்டதமம், நேதிஷ்டதமம்னா ரொம்ப க்ளோசஸ்டா இருந்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா பஸ்பருஷுகு அப்படின்னா அந்த பிரம்மத்தை தொட்டு பார்த்தாங்க, ஸ்பர்ஷம் பண்ணாங்க. ஸ்பர்ஷம்னு என்ன அர்த்தம்? பேசினாங்க, பக்கத்துல இருந்து பேசினாங்க, சம்வாதம் நடந்துச்சு, பார்த்தாங்க, கண்ணு மூலமா பார்த்தாங்க, பேசினாங்க, கேட்டாங்க, பேசுறாங்க. அப்போ இந்த 3 நடந்ததுனால பஸ்பருஷுகு ஸ்பர்ஷம் செய்தார்கள். தேஹி ஏனத்து பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி, இந்த 3 பேர் தான் முதலில் பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரதமோனா முதல்ல, பிரம்மேதி விதாஞ்சகார, பிரம்மேதி விதாஞ்சகார வந்தது பிரம்மம் என்று அறிந்து கொண்டார்கள். அதனாலதான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராத்தமிய தன்மையானது, முக்கிய தன்மையானது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? அப்ப எங்கேயாவது அக்னேய ஸ்வாஹாயுதம் ந மம, வாயவே ஸ்வாஹாயுதம் ந மம, இந்திராய ஸ்வாஹாயுதம் ந மமன்னு எங்கேயாவது பூஜை நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்லா கணத்துல போட்டுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 3 பேர் தான் பார்த்தது, 3 பேர் பார்த்ததுனாலதான் மகிமை சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபிர்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி தான், இந்த 3 பேர்த்துக்கு பிரதான தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? இது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது மந்திரம் வந்து தஸ்மாத் வா இந்திரோ அதிதராம் இவான் யான் தேவான், தஸ்மாத் வா இந்திரோ அதிதராம் இவான் யான் தேவான், ச ஏனன் நேதிஷ்டம் பஸ்பர்ஷ, ச ஏனத் நேதிஷ்டம், ஏனன் நேதிஷ்டம் பஸ்பர்ஷ, ச ஏனத் பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி, ச பிரதமோ ஏனத் பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி, ச ஏனத் பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. திரும்ப இங்க வந்து 3வது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 334 பாத்துங்க. 334 பதபதார்த்தம் இருக்கு பாத்துங்க. இந்திரன், இந்திரன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரஹா ஏனத்து பிரம்ம நேதிஷ்டம் பஸ்பர்ஷ, இந்த வந்தது வந்து பாத்தீங்கன்னா வாயு பகவானும் அக்னி பகவானும் பேசுனாங்க. ஆனா மூக்கு ஒரு அறுபட்டு என்ன பண்ணாங்க, அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாய் திரும்ப வந்துட்டாங்க. இந்திரன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டினா, அகங்காரம் நாசமாச்சு. நாசமானதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணல, அங்கேயே இருந்தான். இருந்து உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். எத்தனை நாள்னு தெரியாது. இதுல வந்து சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, வந்து 8th சாப்டர்ல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 101 வருஷம் தேவ வருஷங்கள் இந்திரன் அந்த பிரம்மத்தை அறியறதுக்காக தபஸ் பண்ணனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 101 வருஷங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எத்தனை வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரன் அதே இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணனான்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கிருபா, ஈஸ்வரனோட கிருபை உண்டானா மாத்திரம்தான் என்னாகும், இந்த உபதேசமானது பிராப்தியாகும், வித்யா பிராப்தியாகும். அப்ப அதனால வந்து என்ன வருஷங்கள்னு தெரியல. அப்ப மத்த 2 பேரும் மூக்கு ஒருபட்டு போயிட்டாங்க. ஆனா இந்திரன் போகல, இருந்து தபஸ் பண்ணா, உட்கார்ந்து தியானம் பண்ணா. அதனால்தான் வித்யா அவனுக்கு முன்னாடி ஆவிர்வாவமானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்திரன் தான் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்த 2 பேரை காட்டிலும் இவன் என்ன பண்றான், இப்ப ஏனத்து பிரம்ம நேதிஷ்டம் பஸ்பருஷ, வித்யா மூலமாக இந்த பிரம்மத்தை இவன் தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அருகாமையில ஸ்பர்ஷம் செய்தார், அறிந்தார். சகி ஏனத்து பிரதமோ பிரம்ம இதி விதாஞ்சகார, அவர்தான் வந்தது பிரம்மம், இந்த யக்ஷரூபம் பிரம்மம் என்று முதலில் அறிந்து கொண்டார். அதனால வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத்வா, அந்த காரணத்தினால தான் அந்யானு தேவானு, மற்ற தேவதைகளை காட்டிலும் இந்த இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அதிதராம் இவ, மிகவும் பெருமைக்குரியவரா, ராஜாவா, தேவர்களுக்கு ராஜாவா இந்திரனாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றார், பவதி இருக்கின்றார்னு போட்டுக்கணும். அப்போ இந்திரன் ஏன் முதல்ல இருக்கார், அவர் தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை
அறிந்தார் அப்படின்னு மந்திரத்தோட அர்த்தம். இப்போ பாஷ்யக்காரர் எழுதும் போது என்ன பண்ணிட்டார், 1 2 3 மந்திரங்களுக்கு சேர்ந்து ஒரே பாஷ்யமா பார்த்திருக்காரு. முதல் 2 லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும், அந்த ஸ்மிருதிக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல் மந்திரத்துக்கான வியாக்கியானம் சொல்லியாச்சு. 2வது மந்திரத்துக்கான வியாக்கியானம் கண்டினியூ பண்ணி யஸ்மாத் பாஷ்யத்துக்கு வந்து யஸ்மாத் இந்திர விஞ்ஞான பூர்வகம், இந்திரனோட விஞ்ஞானம் முதல்ல அனுபூதி யாருக்கு உண்டாச்சு, வந்தது யாருன்னு யாருக்கு அறிவு வந்துச்சு, இந்திரனுக்கு தான் அந்த விஞ்ஞானம் உண்டாச்சு. அதை வச்சுக்கிட்டு அந்த இந்திரனோட விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டு அனுபவத்தை வச்சுக்கிட்டு பூர்வகம் அக்னிவாயு இந்திராகா தேஹி ஏனத்து நேதிஷ்டம் அதிசமீபம் பிரம்ம வித்யா பிரம்ம பிராப்தாக சந்தா. இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, வாயு இந்த அக்னி, இந்த 2 பேரும் கூட இந்திரனும், இந்த 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்துக்கு பக்கத்துல, நேதிஷ்டதமம்னு என்ன அர்த்தம், அதிசமீபம்னு அர்த்தம், ரொம்ப க்ளோசஸ்டா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை வித்யா பிரம்ம பிராப்தாக சந்தா, பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வித்யா மூலமாக அடைந்தவர்களாக இருந்தார்கள். வித்யா வந்து இந்திரனுக்கு உபதேசம் பண்ணுச்சு, இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அக்னிக்கும் வாயுக்கும் உபதேசம் செய்தார். அப்ப இந்த 3 பேர்த்துக்குமே வந்தது பிரம்மம் அப்படின்ற ஞானம் உண்டாயிற்று. அதனால இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க, பிரம்மத்தை அடைந்தவர்களாக பஸ்பருஷுகு, பஸ்பருஷுகுன்னா என்ன அர்த்தம், பிருஷ்டவான் வந்தக, பிருஷ்டவந்தகனா அதை ஸ்பர்ஷம் பண்ணியவர்களாக இருந்தார்கள், பிரம்ம பிராப்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு. தேகி பிரதமக, அவர்கள் தான் முதல்ல, பிரதமம் விதாஞ்சகார, பிரதமகன அர்த்தம் பிரதமம் விதாஞ்சகார, முதலில் அறிந்தவர்களாக இருந்தார்கள். விதாஞ்சக்ருகு இது ஏதத்து தஸ்மாத் அதிதராம், அந்த காரணத்தினால்தான் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் என்னன்னா அதிதராம்னா அதீத்திய அந்யானு, மற்றவங்களை காட்டிலும் அதீத்தியனா கடந்து சென்று, மற்றவங்களை காட்டிலும் கடந்து சென்று என்ன பண்றாங்க, அதிசயேன தீப்யந்தே மிகவும் அதிகமாக பிரகாசிக்கின்றார்கள். தேவர்கள்னாவே தியோத்தநாத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தியோத்தநாத் தேவாகான்னு பேர் லட்சணம் சொல்லும்போது சொல்லுவோம். தேவர்கள் ஏன்பா பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம் பொருந்தியவர்களால் தேவர்கள். இந்த பாரதி ராஜா படத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80s வந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், தேவதைகள்னாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவுனை போட்டுவிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒயிட் கலர்ல இருந்து பறக்கிற மாதிரியே காட்டுவான். சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரகாசமயமா இருக்கும். அதெல்லாம் வேதத்துல இருந்து எடுத்தது, வேதத்துல இருக்கு, அவங்கள பத்தி வர்ணனைகள்லாம் இருக்கு. இப்ப நமக்கு கண்ணில் தோணுச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பறந்து வருவாங்க போல இருக்கு, வெள்ளையா இருப்பாங்க போல இருக்கு, பிரகாசமா இருப்பாங்க. அவங்களை எல்லாத்த காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பிரகாசத்தை உடையவர்களாக தீப்யந்தே அந்யானு தேவானு, மற்ற தேவர்களை காட்டிலும். தத்தோ அப்படி இந்திரோ, அவங்க 3 பேர்த்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் இருக்கான் பாருங்க. இந்திரன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா அதிதராம் தீப்யதே, மற்ற 2 பேரை காட்டிலும் அக்னிவாயுவை காட்டிலும் அதிகமான பிரகாசத்தை உடையவனாயிருக்கின்றான். ஆதவ் பிரம்ம விஜயானம், ஏன்பா அப்படின்னா முதல்ல அவனுக்கு தான் அந்த பிரம்ம விஜயானம் அந்த உமா மூலமா போதிக்கப்பட்டது. அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் நாலேஜ் வந்ததுனால பிரம்மா அந்த இந்திரன் ராஜாவா இருக்கான், மற்ற 2 பேரும் அவனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அக்னியும் வாயுவும் பிரதானமான தேவதைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு முடியும். முடிஞ்சதுக்கு பிறகு வந்து 4வது மந்திரம் ஆரம்பிச்சு. இந்த 3 மந்திரத்தோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அகங்கார நாசமானது கம்ப்ளீட் ஆகுது. இந்த 4வது மந்திரத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா உபாசனம், அந்தரங்க சாதனம். எங்கேயாவது உபாசனம் எதுக்கு வேதாந்தத்துக்குன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமதமாதிகளை பிராப்தி பண்றதுக்காகத்தான் உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லியிருக்கு, 3வது கண்டம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய பாஷ்யம் ஒண்ணு பார்த்தோமா, அதுல வந்து ஆரம்பிக்கும் போதே அந்த சமாதி சாதனத்தை அடையிறதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. யாராவது கேட்பாங்க, பரமஹம்சானந்தா வந்து உபாசனத்தெல்லாம் சொல்லித்தராரே அப்படின்னு. யோகம், உபாசனம், யோகம் இது 2 ஒண்ணு. பக்தியோடு கூடிய தியானத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கு பேர் தான் உபாசனம்னு பேர். எதுக்கு அப்படின்னா 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசனம் தேவைப்படும். யாரா இருந்தாலும் கிளியரா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த கிளியர்னஸே இல்லைங்க. வித்யால வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க ஒழிய இன்னும் பெரிய ஆட்கள்லாம் பாக்குற தடவி. நேற்று கூட ஒருத்தரோட யூடியூப்ல வந்து ஒருத்தரோடது நல்லா பாடம் சொல்றவர், அவரோடது கேட்டு அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாரு. ஏன் கன்ஃபியூஸ் பண்றாருன்னே தெரியல. அதான் நினைச்சேன், என்னது ஏன் இந்த விஷயமே ஈஸியா இருக்கிற விஷயம் ஏன் வரல அவங்களுக்கு. ரொம்ப கிளியர், எங்கேயுமே பிரச்சனையே இல்லை இங்க சாஸ்திரத்துல. 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடிய பக்தி,
இல்லைன்னா யோகம். இது வந்து 3 இடத்துல வரும். எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேணும்? சமம் தமம் உபரித் தீக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் வேணுமா? சமாதி சக்க சம்பத்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவேகம் வைராக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காமிய கர்ம யோகத்தினால விவேகம் வைராக்கியம் உண்டாகும். அதுக்கப்புறம் சமத்துல இருந்து சமம் தமம் உபரித் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சொல்ற சமாதி சக்க சம்பத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்ப உண்டாகும் அப்படின்னா உபாசனையினால உண்டாகும். அப்ப கர்மயோகம் பகிரங்கம், உபாசன யோகம் அந்தரங்கமா சொல்றோம். பிரம்ம வித்யாக்கு பிரம்ம வித்யாவை பிராப்தி பண்றதுக்கு பகிரங்கம் கர்மயோகம், அந்தரங்கம் உபாசனா யோகம். உபாசனா என்ன அர்த்தம்? பக்தியோடு கூடிய யோகம், அதான் உபாசனம். சிம்பிளானது, வேற எதுவுமே இல்லை. அப்ப இது முதல் பிளேஸ். எங்கெல்லாம் சாதன சதுஷ்டயம் வேணுமோ அங்கெல்லாம் யோகம் வேணும் சொல்லிருங்க. அதுக்குதான் பரமஹம்சானந்த சுவாமி சொல்லி தர்றார். அதுதான் வேதாந்தத்துல இருக்கிறது. நான் படிச்சு காட்ட போறேன், பிரமாணம்லாம் சொல்ல போறேன். இதுக்கு அடுத்தது வேற எங்க வரப்போகுது? பகவத்கீதையை பாருங்க, வேற எங்க வரப்போகுது? 8th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர பிரம்ம யோகமா, பிரம்ம வித்யா அக்ஷர பிரம்ம யோகம். இந்த 8th சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை சொல்லும். அபியாச யோகம் அப்படின்னு அங்க சொல்ல போகுது. அபியாச யோக யுக்தேன சேத்தசா ஞான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி பார்த்தானு சிந்தையன், யாத்தி பார்த்தானு சிந்தையன் அப்படின்னு முடியுது. அப்ப அந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி அடையறதுக்கு, கிரமமுக்தி நேரத்தை சாகிற காலத்துல பிராணனை கொண்டு வந்து இந்த புருவ மத்தியில வை, புருவோர் மத்திய பிராணம் ஆவேசிய சம்யக்கு நல்லா வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னையே மனசுனால சிந்திச்சவனா இந்த உயிரை வந்து பாத்தீங்கன்னா பிராணனை விடணும். அதுக்குதான் வந்து ஓங்காரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதே. அதுக்காக தான் ஓங்காரத்தை லாஸ்ட் தாட்ல ஓங்காரத்தை சொல்லி இந்த பிராணனை விட்டா அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவியை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப பிரம்மலோகத்தை அடையறதுக்கு சாலோகம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் சொல்லக்கூடிய 4 பதவிகளை அடையறதுக்கும் நமக்கு என்ன பண்ணது தேவை? இந்த யோகத்தோடு கூடிய பக்தி உபாசனம் தேவை. உபாசனம்னு வந்துருச்சு அப்படின்னாவே பிரம்மசூத்திரத்துல நியமம் கொடுத்திருக்கு. அஷ்டாங்க யோகம் பூரணமா வந்துவிடும். கண்ணை மூடி உட்காரணும், நிமிர்ந்து உட்காரணும். நிமிர்ந்து உட்காரணும்னு கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் உடனே சொல்லுவேன், என்ன சுவாமி பண்றது, ரொம்ப நேரம் உட்கார முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்கார முடியலையா? ஒரு 12 சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க, 10 சூரிய நமஸ்காரம், 5 சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க. எல்லா ஆசனமும் அதுக்குள்ளார வந்துடும். சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்து பாருங்க, உங்க ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்திரமா ரொம்ப நேரம் உட்கார முடியும். ஒரு பிராணாயாமத்தை பண்ணிட்டு உட்காருங்க, ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணுங்க, பண்ணிட்டு உட்கார்ந்தீங்கன்னா மனசு நல்லா கண்ட்ரோலோட ஜபத்துல நிக்க முடியும். அப்ப தாரணம் பண்றதுக்கும் அதே மாதிரி தியானம் பண்றதுக்கும் எது பண்றதா இருந்தாலும் சமாதி பண்றதுக்கும் முதல்ல என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஆசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம் தேவைப்படும். இந்த 2த்துக்கும் முன்னாடி யமநியமம் இருந்தாதான், ஓரளவாவது இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசன சித்திலாம் உண்டாகும். அப்ப அஷ்டாங்க யோகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உபாசனத்துக்கு ஆதாரம். அந்த உபாசனத்தை பண்றது மூலமா நமக்கு என்ன போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல சித்த ஏகாகிரம் கிடைச்சு அந்த ஈஸ்வரனோடு ஒன்றுபட்டு பிரம்மலோகத்தை சாயுஜ்ய பதவி வரைக்கும் நம்மளால போக முடியும். அப்ப 2வது பிளேஸ். யாராவது கேட்பாங்க, யோகம் எதுக்கு பரமஹம்சானந்தா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்சானந்தா சொல்ற சாஸ்திரம் சொல்லுது எதுக்கு? கிரமமுக்தியை பிராப்தி பண்றவங்களுக்கு யோகம் வேணும். அதுக்கப்புறம் 3வது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த சகுண பிரம்மத்தை வந்து நிஷ்காமியமா பண்றோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம ஓங்காரத்தை எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்? நிஷ்காமியமா பண்றது, எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம்னு அந்த உபாசனையும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சித்த ஏகாகிரம் வந்து பாத்தீங்கன்னா பிராண தத்துவத்துல வந்து நிற்கும். சவிகல்ப சமாதியோட லாஸ்ட் என்னது? அஸ்மிதா சமாபத்தி. பார்த்தோமா? அஸ்மிதா சமாபத்தின்னு யோக சாஸ்திரத்துல பார்த்துக்கோ. சவிதர்க்கம் நிர்விதர்க்கம், சவிச்சாரம் நிர்விச்சாரம், சானந்தம் சாஸ்மிதா. சவிகல்ப சமாதியில 6வது சமாதி சாஸ்மிதா. அந்த சாஸ்மிதா தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகத்துல நமக்கு லாஸ்டா போய் அடையக்கூடிய ஸ்தானம். அதுக்கு இங்க வேற பேர் கொடுப்போம். யோகத்துல அதுக்கு பேரு சாஸ்மிதா சமாதி. பிராணன்ல போய் நிக்கிறதுன்னு பேரு. இந்த பிராணன் தான் ஈஸ்வரன். அந்த பிராணன்ல போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய சகுண ஈஸ்வர உபாசனை பூர்த்தி ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து நிற்கும் போது ரொம்ப மனசு எப்படி இருக்கணும்? சொச்சமா ஆயிடும். சஞ்சலம் இல்லாம பிராணன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனசு சஞ்சலம் எல்லாம் விட்டு போயிடும். அந்த பிராணன்ல இருந்துகிட்டு நீங்க என்ன பண்றீங்க? வேதாந்தம் கேட்க வந்தீங்கன்னு வச்சுங்க, கிருத்த உபாசகன் அப்படின்னு உங்களுக்கு பேர் கிடைச்சிடும். உபாசனைய பண்ணினவன்.
அவனுக்கு என்ன பண்ணணும்? நீதான்ப்பா பிரம்மம், நீ பிராணன் இல்லை, தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லைன்னு சொன்னா எஸ் பாஸ் எஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டே போவான். அவன் அந்த பிராணன்ல இருக்க அபிமானத்தையும் விட்டுட்டு நீ சுத்த சைத்தன்யமா பார்ப்பவனா இருக்க அப்படின்னா, ஆமா நான் பார்ப்பவன், இந்த பிராணனும் பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல இருந்துட்டு என்ன பண்ணுவான்? அந்த பிராணன்ல இருக்க எக்ஸிஸ்டன்ஸை விட்டுட்டு தான் தானா நின்றுவான். அப்போ இந்த உத்தம அதிகாரி ஆகிறதுக்காகத்தான் உபாசனைகள் சொல்லப்படுது. உபாசனைகளை முடிச்சவனுக்கு ஞானம் சொன்னீங்கன்னா டைரக்டா சிரவண மாத்திரையில ஞானம் வந்துடும். இந்த கேனோபனிஷத்துல 1வது மந்திரம் 2வது மந்திரம் அவனுக்காக தான் சொல்லப்படுது. ஒரே மந்திரத்துல அவனோட இது முடிஞ்சு போச்சு, ஜோடி முடிஞ்சு போயிட்டான், அவ்வளவுதான், அனுபூதியாகி போயிட்டான். அப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்றோம், மனனம் பண்றோம், மரணத்துக்கு அப்புறம் நிதித்தியாசனம் போறீங்களே சுவாமி. அப்ப நம்ம சகுனத்துல நம்ம எங்க சவிகல்ப சமாதி அபியாசம் பண்ணி 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 வச்சிருக்கோமோ அதே நிர்விகல்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துல பண்றதுதான் நிதித்தியாசனம். நிர்குண நிராகாரத்துல சமாதி பண்றது ஒண்ணும் இல்ல. வேதாந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி சகுனத்தை மட்டும் அறிஞ்சு பண்ணினீங்கன்னா அது சவிகல்ப சமாதியை கொடுக்கும். அதே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நீங்க நான் 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 அதுலயே நின்று அபியாசம் பண்ணீங்கன்னா அது நிர்விகல்ப சமாதியை கொடுக்கும். அதுக்கும் வந்து என்ன பண்ணும்? நம்ம ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா குகையில உட்கார்ந்தாரு. எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாரு? ரொம்ப நாள் உட்கார்ந்தாரு. அப்போ உட்காரணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தோட இது இல்லாம உட்கார முடியுமா? நம்மளால உட்கார்ந்து பாருங்க தெரியும். அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கும் தியானம் அப்படின்னு பேரு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யோகமானது அவசியம். நம்ம யோக சாஸ்திரம் படிக்கிறது எல்லாமே சமாதியை பத்தி, நிர்விகல்ப சமாதியை பத்தி படிக்கிறோமா? சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம். சம்பிரஜாதம் சொல்லக்கூடிய சவிகல்ப சமாதி எல்லாம் சகுனத்துல உண்டாகிறது. அதே வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துல உண்டாகிற சமாதிக்கு பேரு அசம்பிரஜாதம். தான் தானா கதா திருஷ்டி சுரூபே அவஸ்தானம்னு நடந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல யோகம் தேவை. சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்கு யோகம் தேவை. கிரமமுக்தி அடையணும் அப்படின்னு பக்தியில கிரமமுக்தி அடையணும்னா அதுக்கு யோகம் தேவை. அது அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணணும், அனுபூதி பண்ணணும் அப்படின்னா யோகம் தேவை. இந்த 3 இடத்துல யோகம் தேவை. ஆயிடுச்சா? இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முடியவே முடியாது. சிம்பிளானது, ரொம்ப சிம்பிள். இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 4வது மந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன்ஸ் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம படிக்கிற உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன உபனிஷத்து ஏற்கனவே கொடுத்ததுதான், இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்றேன். நம்ம படிக்கிறது வந்து கேன உபனிஷத்து சாமவேதத்தை சேர்ந்தது. சாமவேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிராமண பாகத்துல இருக்கிற மந்திரம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஆரண்யக்க பாகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தை படிக்கிறோம். சாமவேதத்துல 2 உபனிஷத்து. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன உபனிஷத், அதுக்கப்புறம் இதோட எலாபரேட்டான விசாரம் எங்க இருக்கு? சாந்தோக்கிய உபனிஷத்துல படிக்கப்படுது. சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து எப்படி பிரக்கிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 8 சாப்டர் இருக்கு. இந்த 8 சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் 5 சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஆரம்பிக்கும் போதே ஓங்கார பிராண பிரணவ உபாசனை தான் ஆரம்பிக்கும். உத்கீத பிராண பிரணவ உபாசனை அப்படின்னு முதல் உபாசனையே ஓங்கார உபாசனை பிராண உபாசனையா தான் ஆரம்பிக்கும். சாமி என்ன ஓங்காரம் பிராணம் எல்லாம் பேசுறாரேன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் சும்மா வந்து குப்பம் சுப்பம் மாதிரி எதையாவது மனசுல வந்ததெல்லாம் பேசுற ஆள் இல்லை. நான் பேசுறது எல்லாமே உபனிஷத். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல இருக்கிறது இதுல வந்து பிரம்மசூத்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிராணன், அந்த பிராணன்ல பெரிய பிராணன் எதுனா உத்கீதம்னு ஒரு சாமகானம் இருக்கு. உத்கீத சாமம்னு ஒரு பேர். ரொம்ப அதிகமான பிராணசக்தி வேணும், ரொம்ப லென்த் பண்ணி சொல்லக்கூடியது. இருக்கிறதே உத்கிருஷ்டமான சாமம் வந்து உத்கீத பிராணன் பேர். உத்கீதத்துக்கு என்ன பேர் சொல்லிட்டு தெரியுங்களா? உத்கீத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை பிரிச்சு செப்பரேட் பண்ணி சாந்தோக்கியத்தை சொல்லுது. உத்கீத அப்படின்றதுக்கு அர்த்தமே பிராணன். பிராணனுக்கு பேர் தான் உத்கீதம்னே பேர். சாமகானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், யாராவது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. ராமச்சந்திரன் ஏதாவது நான் சொல்லுவேன், இது பண்ணாரு. இது வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல இருக்கிறது இல்ல, அதை நான் சொன்ன அந்த லென்த் பண்றதுக்கு பாருங்க. அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப காலையில ஓங்காரம் சொல்றதுக்கு பாருங்க, ஓ 2 ஒண்ணா இருக்கா? இந்த சாமவேதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உத்கீதத்தை அபியாசம் பண்றவங்க இந்த ஓங்காரத்தை சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா விதி. அது மாதிரிதான் சொல்லணும்னு.
அதுல என்ன இருக்குப்பா அப்படின்னா, அந்த உத்கீதன்றது எது ஓன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் தான் சப்தமா வெளிப்படுது. அதனால சாந்தோக்கியத்துல முதல் உபாசனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்கீத பிராண பிரணவ உபாசனம். நான் அதான் சொல்லுவேன், பிராணனை கவனிங்க, பிராணனை கவனிங்க. ஓங்காரம் சொல்லும் போது பிராணனையே கவனிச்சுக்கிட்டு இருங்க. நாதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் நாதமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்ல. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாந்தோக்கியத்துல இருந்து எடுக்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. அது அந்த செட்டப் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 5 அத்தியாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகளை சொல்லி, அதுக்கப்புறம் வந்து 6, 7, 8ல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை சொல்லும். அந்த ஆத்ம ஞானத்தை சொல்ற விஷயத்திலையும் 8வது அத்தியாயத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹார்த பிரம்ம உபாசனான்னு அங்கேயும் வந்து பிராணனை உபாசிக்கிறது, ஈஸ்வரனை உபாசிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆல்மோஸ்ட் 5.25 அத்தியாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனைக்கு, மீதி 2.25 அத்தியாயம் தான் என்னது சுத்த ஞானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கேள்வி வரும், எதுக்கு சாமி அவ்வளோ சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 அத்தியாயத்துக்கு மேல எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மடங்குக்கு மேல உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி வருது, எதுக்காக அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஆச்சாரியர் என்ன பண்றார், சாந்தோக்கிய உபனிஷத்தோட சம்பந்த பாஷ்யம் ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, உபாசனம் தூ, உபாசனம்னா என்ன கேள்வி வரும் யாருக்காவது. உபாசனம்னா என்ன சாமி, 5 அத்தியாயத்துல சொல்ல போறீங்க, உபாசனம்னா என்ன? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கேன உபனிஷத்துல 4வது மந்திரத்துல இருந்து 9வது மந்திரம் வரைக்கும் உபாசனத்தை பார்க்க போறோம். இந்த உபாசனம்னு சப்தம் இருக்கு, அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார் பாஷ்யத்துல, சாந்தோக்கிய உபனிஷத் சம்பந்த பாஷ்யத்துல சொல்றார், உபாசனம் தூ, உபாசனம் என்றால் யதா சாஸ்திர சமர்ப்பிதம். இன்னைக்கு காலையில கூட சொன்னேன் நானு, கால்கேட்னு சொன்னானா ஒண்ணு நடக்காது சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்வாதி பிராந்தியா இருக்கணும். நான் சொன்னேன்ல காலையில, நம்ம பெரியவங்க வந்து ரிஷிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும், பிரயோகப்படுத்தி அந்த வேதத்துல இருக்கிறது வேத பிரமாணமா இருக்கணும். அந்த நாமங்களையும் ரூபங்களையும் ஆகம சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் சொல்லி வச்சிருப்பாங்க. பொய் தான், ஆனாலும் பொய்யா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது பலன் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு, சம்வாதி பிராந்தின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு, நம்ம யோகத்துல என்ன பேர் கொடுத்திருக்கோம், அக்லிஷ்ட விபரியம். அக்லிஷ்ட விபரியம், விபரியம்னா பொய் தான், வித்தியாஞானம். ஆனா அக்லிஷ்டம் அடிச்சா அப்ப வந்து கால்கேட்னு உபாசனை பண்ணலாமா சாமி? கால்கேட்னா கால்கேட் ஆக வேண்டியதுதான். கால்கேட்டை பேஸ்ட் ஆக வேண்டியது, சோப்பாக தான் ஆக வேண்டியது. எதை உபாசிக்கிறோமோ அதுதானே ஆகும். இப்ப கால்கேட்டை உபாசிக்கிறதுனால அதுவும் ஆக முடியுமா? அப்போ இங்க முதல் உபாசனம்னா என்னது, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, யதா சாஸ்திர சமர்ப்பிதம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கேள்விலாம் கேட்காதீங்க, ஓம் நம சிவாய சொல்ல சொல்லுங்க. பெரியவங்க சொல்றாங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். ராம 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 சொல்லுங்க. உடனே கேள்வி கேட்கக்கூடாது. அர்த்தம் என்ன, இது என்ன, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா. உபாசனத்துக்கு என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல உபநிஷதங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அந்த சாஸ்திர சமர்ப்பிதமா இருக்கணும். புத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எஸ் பாஸ் அப்படின்னு வந்து தலை வணங்கணும். முதல் இது சாஸ்திரத்துல சமர்ப்பணம் பண்ணப்பட்ட புத்தியை வச்சுக்கிட்டு அந்த ஸ்ரத்த வந்துடும். அதோட சேர்ந்து இந்த உபாசனைக்கு பேரு ஸ்ரத்தான்னு தான் பேரு. உபனிஷதங்கள்ல முண்டக்க உபனிஷத்தெல்லாம் சொல்லும் போது உபாசனைக்கு ஒரு பேரே ஸ்ரத்தான்னு பேரு. ஏன்னா ஸ்ரத்த இல்லாம உங்களுக்கு உபாசனை சம்பவமே இல்லை. நான் ராமநாமத்தை சொல்றேன் அப்படின்னா, ராமநாமத்தை சொல்றதுனால எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு ஒரு ஸ்ரத்த இருந்தா தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா அதை நான் உட்கார்ந்து மணிக்கணக்கா எதுக்கு சொல்ல போறேன்? அப்ப சொல்றதுக்கு முன்னாடி வந்து உபாசனத்துல மீனிங்கே ஸ்ரத்தா. அது எப்படி இருக்கணும், சாஸ்திரத்துக்கு சமர்ப்பணம் பண்ணப்பட்டதா இருந்துகிட்டு கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய. சாஸ்திரத்துல நிறைய உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் ஓங்காரத்தை எடுத்திருக்கோம்? கட்டோபனிஷத்துல சொல்லுது, ஏத தாளம்பனம் சிரேஷ்டம், ஏத தாளம்பனம் பரம், ஏத தாளம்பனம் யாத்வா பிரம்மலோக்கிய மரியத்தை. வரிசையா சொல்லுது. நிறைய உபனிஷதங்கள் எல்லாத்திலையும் திரும்ப 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 ஓங்காரம் தான் பிரதான உபாசனை. 2 உபாசனை, ஓங்கார உபாசனை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனை. இந்த 2த்துக்குள்ளார மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள போட்டுடலாம். பிராண உபாசனைக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துடலாம். காயத்ரி வித்யா, அக்னிகோத்திர வித்யா, இது மாதிரி அநேக வித்யாக்கள் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி பிராண உபாசனையில போட்டுடலாம். பிராண உபாசனையை தூக்கி எதுல போட்டுடலாம், ஓங்கார உபாசனையில போட்டுடலாம். போதும், ஓங்காரம் மட்டும் போதும். அப்ப ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை எடுத்துக்கிறது. இங்க நம்ம சொல்ல போறோம்
தத்வனம் நாம அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்ல போறீங்க. நிறைய 3 உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் சொல்லப்படுது. யோக சூத்திரத்துல அதை பத்திலாம் நல்ல விசாரம் இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கியத்துல உத்கீத பிராண பிரணவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிராண உபாசனையே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வித்யான்னு சொல்லியிருக்கு. ரைக்வ வித்யான்னு ஒரு பேர் வச்சிருக்கு. காயத்ரி வித்யான்னு பேர் வச்சிருக்கு. விஸ்வரூப வித்யா, அக்னி வித்யான்னு பேர் வச்சிருக்கு. அக்னிகோத்திர வித்யான்னு பேர் வச்சிருக்கு. நிறைய வித்யாக்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய, ஏதாவது ஒரு விஷயத்தை கையில அடாப்ட் பண்ணிக்கிட்டு. ஆனா ஏன் இப்போ நிறைய பேருக்கு பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இப்ப பண்ணவங்களே இல்லை. இப்ப நீங்க ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா பண்ணிட்டு இருக்கும். இப்ப என்கிட்ட வந்து 2 வித்யா என்கிட்ட இருக்கு. எனக்கு காயத்ரியை உபாசிக்கிற வித்யா எனக்கு நல்லா தெரியும், நான் உபாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சன்னியாசி ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை உபாசனை பண்ற மெத்தட் தெரியும். பூரணமா நல்லா என்னோட ஆச்சரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்லா ஜெபிச்சிருக்கேன், நல்லா தியானம் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த 2 வித்யா என்கிட்ட இருக்கு. இப்ப அதனால நான் எல்லாத்துக்கும் என்ன பிரிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னா நான் பண்ணதுனால நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறேன். இப்ப மற்ற வித்யாக்கள் எங்கேயா போய் கேட்டீங்க அப்படின்னா மற்ற வித்யாக்கள் இல்லவே இல்லை. நிறைய இடத்துல கர்மம் இருக்கு, எப்படி உபாசிக்கிறதுனே தெரியல. நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்றவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்த காயத்ரி 4வது பாதம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. கர்மம்னா என்ன, உபாசனா என்னன்ற பேதம் தெரிய மாட்டேங்குது. சதுர்த்த பாதத்தை வந்து மெடிடேட் பண்றது தான் காயத்ரி உபாசனம். நித்திய காயத்ரி வந்து கர்மா. அப்ப இந்த வேதமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. காயத்ரியோட சதுர்த்த பாத அபியாசமே யாருக்கு இல்லாம போச்சு. துரிய பாதம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம பண்றதெல்லாம் திரிபதா காயத்ரி பண்ணிட்டு இருக்கோம். சதுர்த்த பாதம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வைதிகத்துல இருக்கக்கூடிய உபாசனை முறைகள் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல, எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் அங்கங்க எதையாவது பரம்பரையில சொல்லி கொடுத்து வந்துட்டு இருக்குமா. ஆனா பிரணவ உபாசனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு தெரிஞ்சதுனால இதை நான் என்ன பண்றேன் எல்லாத்துக்கும் திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன், எப்படியாவது வரணும் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம ஓங்கார ஆலம்பனத்தை சாஸ்திரத்துல இருக்கிறத எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தஸ்மின் ஏவ சமான சித்த விருத்தி சந்தான கரணம் அதுலயே தொடர்ந்து சித்த விருத்திகளை வந்துருச்சு பாருங்க. சித்த விருத்திய என்ன பண்ண போறோம், தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தஸ்மின்னா எந்த ஆலம்பனத்தை எடுத்துக்கிட்டோம், ஓம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். ஓம் 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 ஓம்னு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்த விருத்திகளை சந்தான கரணம் தொடர்ந்து பரம்பரையா ஆவர்த்தி பண்றதுன்னு பேரு. அந்த ஆவர்த்தி பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கூடவே என்ன பண்ணணும், ஓம் ஓம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா தத் விலக்ஷண பிரத்யாந்தரிதம், அதுக்கு வேறா இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது நடுவுல வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்றது, அதை தள்ளி தூக்கி போட்டுட்டு திரும்ப ஓங்காரத்துல இது பண்றது. நடுவுல ஏதாவது வரும் வந்து வர 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 மற்ற தூக்கி போட்டுக்கிட்டு தொடர்ந்து அந்த ஒரே விற்த்தியில ஆவர்த்தி பண்றதுக்கு பேரு என்னது, உபாசனம் அப்படின்னு பேரு. சிம்பிள். சித்த விருத்திய ஏதோ ஒரு நாமத்திலேயோ ஏதோ ஒரு ரூபத்திலேயோ தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது எதுவோ தைலதார மாதிரி, அதுக்கு பேர் உபாசனம். இது எதுக்கு சுவாமி அப்படின்னா ஆச்சாரியார் ரொம்ப ஸ்பெஷலா எழுதுறார். புரிஞ்சா போதும் வேதாந்தம்லாம் இங்க சொல்லல. இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா தானி ஏவ ஏதானி உபாசனானி, இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட இந்த விதமான உபாசனைகள் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ சுத்தி கரத்துவேன. சத்துவ சுத்தினா என்ன அர்த்தம், அந்த கரண சுத்தி. அந்த கரணத்துல பொல்யூஷன் எது சுவாமினா சஞ்சலம் தான் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் சும்மா இல்லாம இந்த சித்தம் என்ன பண்ணிட்டு இருக்கு, விஷயாகாரமா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, விஷய சிந்தனையே பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த விஷய சிந்தனை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விஷய சிந்தனை தான் பிரம்மத்தை மறைச்சிருக்கு, நானை மறைச்சிருக்கு. அப்ப அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனையில இருந்து நம்ம லிபரேட் பண்றோம் அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும், டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி மாதிரி அந்த சித்தம் ஆச்சு அப்படின்னா அந்த பிரம்மம் மறைக்கப்படாமல் ஆகும். அதனால என்ன பண்றோம், அந்த கரண சுத்தியை கொடுக்கறது மூலமா ஓம் 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 சொல்ல 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 அங்க இருக்கக்கூடிய சித்த சஞ்சலம் வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சல்யம் மெதுவா மெதுவா நீங்கிறதுக்கு பிறகு வஸ்து தத்துவ அவபாசகத்வா. அப்ப இந்த சித்தம் வந்து ஆடாம அசையாம இருக்கும்போது அந்த அந்த மீடியத்துல வந்து ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது இல்ல, அந்த பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் ஆடாம அசையாம அந்த தத்துவமானது அச்சல தத்துவமா உங்களுக்கு தெரியும். அப்படி அச்சல தத்துவமா வஸ்து தத்துவ அவபாசகத்வா.
அப்ப இந்த உபாசனை என்ன பண்ணுது, ஓங்காரம் என்ன பண்ணுதுன்னா ஓம் 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 அப்படின்றது மெதுவா மெதுவா சித்தத்தை வந்து சலிக்கிறத நிப்பாட்டி, இந்த கதவு முடியாது காக்க கத்திக்கிட்டே இருக்கு, அந்த சித்தத்தை வந்து அசையாம பண்றது மூலமா அந்த பின்பக்கம் சித்தத்துக்கு பின்பக்கம் இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை என்ன பண்ணுது, பிரகாசப்படுத்துது. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஹேத்துத்வாத் ஞான அத்வைத ஞான உபகாரகாணி, ரொம்ப முக்கியமானது அத்வைத ஞான உபகாரகாணி. இந்த உபாசனைகள் அத்வைத ஞானத்துக்கு உபகாரமாக ஆகின்றவைகளா இருந்துகிட்டு நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஆலம்பனம் பண்ண முடியாது, பிடிக்க முடியல, நான்ல நிக்க முடியல. ஆனா சகுனத்துல நிக்க முடியும், ஓம் 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 நிக்க முடியும். அதுக்காக தான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணியிருக்கார், சகுனத்தை கொடுத்திருக்கார். கேக்குதா? கேட்டுதான் வாங்குது. அதுக்குதான் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுனத்தை எதுக்காக ஆலம்பனம் பண்றோம்னா, நிர்குணத்தை ஆலம் பண்ற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. சுத்த நான்ல நான் நிக்க முடியல உணர்வுல. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரொம்ப குளோசஸ்டா இருக்கிற ஒரு நாமத்தை ரூபத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசு ஒன்னிலேயே கட்டி போட வைக்க முடியும். அதனால ஆலம்பன விஷயத்துவாது சுசாத்தியானி, இந்த உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா சாதகர்கள் முமுட்சுக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல முறையில சித்தப்படுத்த வேண்டும். யார் சொல்றா? குப்பனும் சுப்பனும் இல்ல, சாங்கிய இதுல வந்து சங்கரர் வந்து தன்னோட பாஷ்யத்துல சொல்றார், நல்ல முறையில பண்ணணும். எப்போ? சைதி பூர்வம் உபன்யஸ்யந்தே, பிரம்ம வித்யாவுக்கு முன்னாடி 5 சாப்டர்ல இதை சித்தப்படுத்தணும். உபாசனைகளை சித்தப்படுத்திட்டு நீங்க வேதாந்தத்துக்கு போனீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம சுத்த பிரம்மத்தை அறிய முடியும். அப்படின்றதுனால முதல்ல வேதாந்தத்துக்கு முன்னாடி உபாசனைகளை சாஸ்திரமானது உபன்யாசம் செய்கிறது, உபதேசிக்கின்றது அப்படின்னு ஆச்சாரியா சொல்லிட்டார். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 வச்சிருக்கோம். தத்திர கர்ம அபியாசஸ்ய திருடீகிருதத்வாத். நம்ம உபாசனைக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம்? கர்மத்தை பண்ணிருப்போமா? ஏகப்பட்ட கர்மம். நிறைய பூஜை பண்றவங்களுக்குலாம் தெரியும், டெய்லி பூஜை பண்ணி நல்லா அபியாசமா இருக்கும், திருடமா இருக்கும். கனவுல கடை வந்து பூஜை பண்ண முடியும். ஒரு 20 வருஷம் பூஜை பண்ணவங்களா இருக்காங்க, 20 30 வருஷம் 40 வருஷம் பூஜை பண்றவங்களா இருக்காங்க. அப்படி பூஜை பண்ண என்ன ஆயிடும், மனசுக்குள்ளார நல்லா அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடினாவே மனசுக்குள்ளாரே மானச பூஜையே பண்ண முடியும். எல்லா கிரியாவையும் மனோராஜ்யமாவும் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுன்னா மனசு அந்த அளவுக்கு கர்மத்தை விட்டுட்டு இருங்க. ஒரு நாள் பூஜை பண்ணாம இருந்ததுன்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு கில்ட்டி வந்துடும். இன்னும் சாமி வந்து தப்பா சொல்றாரு, ஐயோ பூஜையெல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்றாரு, சாமி தப்பா பேசுறாரு, சாமி ஈஸ்வரர் அபராதமா பேசுறாரு, அபவாதம், சாமி பேசுறதெல்லாம் அபராதம் அப்படின்னு நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசம் வர ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம புத்தி என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்துல ரொம்ப திடீகிருதத்வாத், நல்லா திருடமாய் போயிட்டு இருக்கு, நல்லா பிடிச்சுக்கிட்டு நிக்குது. அப்ப என்ன பண்ணணும், கர்மத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்காருங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? முடியாது. கர்மம் ஒரு 2 மணி நேரம் பூஜை பண்ணவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கண்ண மூடி உட்காருங்கன்னா அவங்களால உட்கார முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு, கர்மாபியாசஸ்ய திருடீகிருதத்வாத் கர்ம பரித்தியாகேன உபாசன ஏவ துக்கம் சேதக சமர்ப்பணம் கர்த்துமிதி. நீங்க வெறும் உபாசனையை பண்ணுங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களால உபாசனையில நிக்க முடியாது. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா துக்கம் சேத்தக சமர்ப்பணம் கர்த்துமிதி. இந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கம் சம்பவிக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப துக்கம் கிடைக்கும். என்னடா அது பண்ணிக்கிட்டே இருந்து திடீர்னு கண்ண மூடி உட்காருனா அது வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது. கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் தேகவத் பிரவாப்யதே. கீதால வந்து 12th சாப்டர்ல சொல்லுது, நிர்குண விஷயம் இருக்கே அவ்யக்தா சக்த சேதசாம். இந்த நிர்குண நிராகாரத்துல நில்லுங்க அப்படின்னா அது ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்காக தான் பகவான் என்ன பண்றாரு உபாசனம்னு ஒண்ணு சொல்றோம். அந்த உபாசனத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா கர்மம் பாதி உபாசனம் பாதி. எடுத்தோட வந்து பாத்தீங்கன்னா உபாசனையில 100% வர முடியாது. அப்ப மெதுவா கர்மத்தை பண்ணிக்கிட்டே உபாசனைய பண்றது. அதுக்கப்புறம் மெதுவா உபாசனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே கர்மத்தை கம்மி பண்ணிக்கிட்டே போறது. அப்ப முதல் உபாசனையில வெரைட்டி என்ன வெரைட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம சகித உபாசனான்னு பேர். கர்ம சகித உபாசனா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாவத் உபாசனம்
உபன்யஸ்யந்தே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உபாசனையோட முதல் வெரைட்டி கர்ம சகித உபாசனா, கர்மத்தோடு கூடிய உபாசனைகள். இதுக்கப்புறம் நல்ல உபாசனையில வர 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 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் நல்ல எஸ்டாப்ளிஷ் மனசு வெளியில இருக்கிறத விட்டுட்டு நிக்க முடியும்னா கர்மத்தை விட்டுட்டு உபாசனை, அதுக்கு என்ன பேரு? கர்ம நிரபேட்ச உபாசனான்னு பேரு. இப்ப நம்ம காயத்ரி உபாசனம் பண்றோம் அப்படின்னா அது எக்ஸாம்பிள் வந்து கர்ம சகித உபாசனம். நித்திய கர்மத்தை பண்ணிட்டு ஒரு 3/4 மணி நேரம் காயத்ரி சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ஏகாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து அந்த காயத்ரி உபாசனம் சொல்லக்கூடிய 4வது பாதத்தை உபாசிக்கணும், தியானம் பண்ணணும். அப்ப வெறுமனே காயத்ரி பண்ணலாமானா பண்ணக்கூடாது. காயத்ரி சந்தியா பண்ணதுக்கு பிறகுதான் அந்த காயத்ரியை உபாசிக்கணும் அப்படின்னு விதி வச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம பிராண உபாசனை பண்றோம், ஓங்கார உபாசனை பண்றோமே, அது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எந்த டிபெண்டன்சியும் இல்லை. நான் சொல்லியிருக்கேன்ல, ஓங்காரத்தை உபாசிக்கிறதுக்கு ஃப்ரெஷ் அவுட்ல இருந்துட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தோஷமே இருக்காது. என்ன இது தோஷம்? அந்த கரணத்தோட இந்த ஸ்தூல தேகத்துக்கு சம்மந்தமே இல்லை. அப்ப நீங்க உள்ளுக்குள்ளார ராம 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 ராமன்னு சொல்றீங்க, இதுல பிளஷ் அவுட்ல இருந்து சொல்றீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்போக காலத்திலையும் பிளஷ் அவுட்ல இருக்கும் போதும் கூட சொல்லலான்னு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமயத்திலையும் அந்த தீட்டு காலத்திலையும் 3 நாள்லயும் கூட உபாசனை பண்ண. ஆனா கர்மத்துக்கு பண்ண முடியுமா? கோயிலுக்கு போக முடியாது, பூஜை பண்ண முடியாது, நியமம் இருக்கா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 3 நாள் தனியா உட்கார்ந்து இருக்கீங்க, அப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா ராம 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 சொல்லலாம், ஓங்காரத்தை சொல்லலாம். அப்ப இந்த ஓங்காரம் பிராண உபாசனைகள் எல்லாமே கர்ம நிரபேட்ச உபாசனா. கர்மத்தை சாராத உபாசனைகளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்ம நிரபேட்ச உபாசனா. ஆனா அதை அடையணும்னா என்ன வேணும்? ஒரு கர்மத்தை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது, அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றது என்னன்னா நிஷ்காமிய கர்மத்தையும் பண்ணுங்க, பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணிக்கிட்டே கூட வந்து இந்த ஓங்கார உபாசனையை பண்ணினீங்கன்னா நல்லா ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப உபாசனைகள்ல 2, முதல்ல வந்து கர்மியா இருக்கிறவனுக்கு கர்மம் பாதி உபாசன பாதின்னு சொல்லக்கூடிய கர்ம சகித உபாசனா. அதுக்கப்புறம் கர்மம் இல்லாமல் வெறும் உபாசனையை பண்றதுக்கு பேரு கர்ம நிரபேட்ச உபாசனா, சுதந்திர உபாசனா. இந்த 2த்தையும் பண்ணதுக்கு பிறகு மானசத்துக்கு வந்துடுறான். மனசுல வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஞானம் வந்துச்சுன்னா அந்த உபாசனையை விட்டுட்டு புத்தியில வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணி இந்த புத்தியை வந்து தான்ல எஸ்டாப்ளிஷ் பண்றது ஈஸியா முடியும். அதுக்காக தான் இந்த உபாசனைகள் சொல்லப்படுது. நாளையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 4, 5, 6, 7 மந்திரத்தை வரிசையா பார்ப்போம். சரியா? இதை இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணுவோம், பண்ணிட்டு நம்ம போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.